வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது தமிழக பாஜக பொருளாளர் திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள். தொடர்ந்து 5வது முறையாக பொருளாளராக மீண்டும் பதவியேற்றிருக்கிறார். இதில் 6 முறை பொருளாளராக இருந்திருக்கிறார். தமிழக பாஜக வரலாற்றில் 6 முறை பொருளாளராக இருந்த ஒரே தலைவர் திரு எஸ்ஆர் சேகர் அவர்கள். அதில் 5 முறை தொடர்ந்து பொருளாளராக இருந்திருக்கிறார். ஒரு முறை அதுக்கு முன்னாடி ஒரு முறை மட்டும் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். சார், நீங்கள் இந்த 6 முறை பொருளாளராக இருந்திருக்கீங்க. அது தொடர்ந்து 5 முறை, கிட்டத்தட்ட 15 வருஷம். ஒரு பருவகாலங்கிறது 3 வருஷம், 15 வருஷம். ஸோ கிட்டத்தட்ட 18 வருஷம், அப்ராக்சிமேட்டாக 18 வருஷம் பொருளாளராக இருந்திருக்கீங்க. முதல் எந்த தலைவரிடம் நீங்கள் பொருளாளராக இருந்தீங்க? சிபி ராதாகிருஷ்ணன் ஃபஸ்ட்டு மாநில பொருளாளராங்க. அதுக்கு முன்னால் மாவட்ட பொருளாளராக ஒரு முறை இருந்திருக்கேன். 95, 97, 94, 96 அந்த ரேஞ்சு. அது மாவட்ட தலைவராக முன்னாள் திமுக சட்டமன்ற தொண்டாமுத்தூரில் இருந்த அண்ணன் சின்ராஜ் அவர்கள் மாவட்ட தலைவராக இருந்தார். அப்போ பொருளாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் 2003, 6 சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய இதில் பொருளாளராக இருந்தேன். அப்புறம் 12க்கு அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் தமிழிசை, எல்முருகன், அண்ணாமலை, இப்போது நயனா நாகேந்திரன். ஸோ இத்தனை முறை பொருளாதாரம் இருந்தப்போ அந்த காலகட்டத்தில் இந்த தமிழக பாஜக பொருளாதார ரீதியில் எப்படி இருந்தது, அமைப்பு ரீதியில் எப்படி இருக்குது, இந்த தொடர்ந்து அந்த 5 முறை இருந்தப்போ எப்படிலாம் பரிணாம வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறது? அமைப்பு ரீதியாக பொருளாளருங்கிறது ஒரு போஸ்ட், அவ்வளோதான். கட்சியினுடைய டோட்டல் சட்டத்திட்டங்களில் பொருளாளர் இருக்கணும். பொருள் சேருது என்பது அத்தி பூத்தார் போல் இருக்கும். அந்த காலத்தில் கிடைச்சதை கணக்கு எழுதுறது தான், ஸ்டோரேஜ் கிடையாது. ஆனால் அதற்கு பின்னால் 12லேருந்து திட்டமிட்டு ஒரு நிதிக்குழு என்று ஏற்படுத்தி மக்களை அணுகி இயல்பாகவே பாஜகவினுடைய வரலாற்றில் தொண்டை பையிலேருந்து போட்டு தான் செலவு பண்ணி வழக்கம். அதுக்கப்புறம் அந்த நிதிக்குழுவை ஏற்படுத்தி அதுக்கு கட்சிக்குன்னு ஒரு வைப்பு தொகையை உருவாக்கி அதில் வரக்கூடிய வட்டியில் செயல்பட்டா இருந்தோம். ஆனாலும் கூட கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்கும், இல்லைன்னா வாய்க்கு கிடைக்காது, கையில் இருக்காது. இந்த கணக்கு தான். இப்பொழுது ஓரளவுக்கு பெரிய இடைவெளி இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் நம்மளை ஆதரிக்கிறார்கள். அதை வச்சு நம்ம செலவு செய்கிறோம். ஸோ அப்போது நீங்கள் கிட்டத்தட்ட 15 வருட காலத்தில் எத்தனை சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருப்பீங்க, எத்தனை பாராளுமன்ற தேர்தலை சந்தித்திருப்பீங்க? 2001 சட்டமன்ற தேர்தல், அதற்கப்புறம் 2004 பாராளுமன்றம், 2009 பாராளுமன்றம், 2006 சட்டமன்றம், 2014 பாராளுமன்றம், 11 சட்டமன்றம், 16 சட்டமன்றம், 19 பாராளுமன்றம், 21 சட்டமன்றம், 24 பாராளுமன்றம், இப்போ 26 சட்டமன்றத்தை நோக்கி வந்துட்டு. ஓகே, 2000 காலகட்டத்தில் சார் இதே திராவிட கட்சிகள் அதிமுகவும் சரி திமுகவும் சரி இதே மணி ஃபார்முலா தான் கையாண்டாங்க. எல்லா கட்சிகளும் பணம் செலவு பண்ணுகிறார்கள், பணம் கொடுக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள்ங்கிற வார்த்தையை உபயோகிக்க மாட்டேங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கிறார் என்பது சட்டபூர்வமாக உழைத்து வேர்வை சிந்தி அல்லது அறிவை பயன்படுத்தி சட்டத்துக்கு உட்பட்டு பெறுகின்ற பணத்துக்கு பேர் சம்பாதித்தல். மீதிக்கெல்லாம் வேறு திருடுதல்னா பேர், அல்லது லஞ்சம் வாங்குதல். இந்த கடைசியாக சொன்ன 2 விஷயங்களை தான் மற்ற கட்சிகள் செய்தது. அதனுடைய காரணமாக தான் அவங்களுடைய வங்கி பை நிரம்பியது, அது மூலமாக செஞ்சாங்க. ஒரு பேட்டியை கூட சமீபத்தில் பார்த்தேன். 98, 97, 91 சட்டமன்ற தேர்தலையே திமுகவை சேர்ந்த ஒரு சட்டமன்றத்துக்கு நிற்கிறவரே 10 லட்சம் ரூபா இருந்தால் தான் என்னால் அசம்பிளியில் நிற்க முடியும்னு பேசிய பேட்டி ஒன்று பார்த்தேன். அது மற்ற கட்சியினுடைய வரலாறு. நம்ம பொறுத்தவரையில் தொண்டை வீட்டில் காலையில் சாப்பிடுவோம், மயிலுக்கு மத்தியானம் கையில் எடுத்துக்குவோம், வேலையை செய்வோம். பாராளுமன்ற தேர்தல் கோவையில் மீசா நாராயணன் என்னார் பாராளுமன்றத்தில். நாங்கள்லாம் போய் பெரிய சுவர்களில் பாஜகவுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிங்கன்னு போட்டு பெருசாக மீசா நாராயணன் எழுதுவோம். அதுதான் எங்களுடைய மொத்த செலவு, மொத்த விளம்பரமே. பெரிய பெரிய சுவரில் அவ்வளோ பெரிய பாராளுமன்றத்தில் வீடு விடாமல் போக முடியாது. அதனால் we were making our presence felt. பாஜகவும் இருக்கிறது, அவ்வளோதான். அதற்கப்புறம் தான் 98க்கு அப்புறம் தான் மூமெண்ட்டும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி சேர்ந்தோம். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட சில அசம்பாவிதம் காரணமாக உடனே திமுக நம்மை நோக்கி வந்துச்சு. இப்படி வரிசையாக சரித்திரம். அப்புறம் பெரிய அளவில் தேர்தலை சமமாக சந்திக்க ஆரம்பித்தோம், காசு கொடுக்காமல்.
ஸோ எதிர்வரும் 2026 தேர்தல் உங்களுடைய கணிப்பு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? டூ ஏர்லி டு சே தட், இருந்தாலுமே வந்து உங்களுடைய கணிப்பு. அதாவது ஒரு கட்டடம் கட்டுவதற்கு முன்னால் ஒரு வரைபடம் போடுவாங்க. அந்த வரைபடம் தான் அந்த கட்டடம். வருகின்ற பொருள், இருக்கின்ற நிதி, இவைகளை பொறுத்து அதில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் கட்டுவார்களோ அதை கட்ட முடியும். அடிப்படையான விஷயங்களை கட்டிட்டு வருவாங்க. ஓரளவுக்கு நிதி பெருகின்ற போது அதை முழுமையாக கட்டி முடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ 26 வெற்றி பெற வேண்டும், திமுக ரீப்ளேஸ் பண்ண வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற அழகான வரைபடத்தை போட்டுட்டோம், ஸ்கெட்ச். அதை நோக்கிய செயல்பாடுகள், இந்த அரசியலில் பயணம்னு வருது, எனக்கு என்னமோ அது பிடிக்காத வார்த்தையாக. நோக்கிய செயல்பாடுகள், நோக்கிய திட்டமிடுதல், நோக்கிய பணிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி, அதில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சின்ன சின்ன கட்சிகளுடைய கூட்டணியே திமுகவுடைய வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு. அது வந்து நான் சொல்கிறது விளம்பரம் அல்ல. காரணம், தினசரி காலையில் எழுந்திரிச்சா பாஜகவிடம் அடகு போய் விட்டீர்கள், அடிமையாகி விட்டீர்கள், கட்சியை விலைக்கு விட்டு விட்டீர்கள், விலை போய் விட்டீர்கள், அதிமுக திட்டிருக்கான் திமுக. இந்த அவருடைய ரியாக்ஷன் இஸ் அ ப்ரூஃப் நம்ம வளர்ந்துட்டு வரோங்க. அதனால் எதிரி பலவீனமாக இருந்தால் அவர்களை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. 2011க்கு முன்னாலெல்லாம் நம்ம பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணப்படவே இல்லை. நம்மளை வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான கட்சியாக பார்க்கல. அதனால் இன்றைக்கி பார்க்கிறார், நான் சொல்ல தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வருவதற்கு காரணம், நாம் வளர்ந்து வருகிறோம், வலிமையாக இருக்கிறோம், இந்த கூட்டணி பெரும் பலத்தை பெற்று வருகிறது என்பதால் ஏற்பட்ட நடுக்கம், கூலை நடுக்கம். அதனால் 2026 தேர்தலில் இந்த மார்தட்டுவது, வீரவசனம் பேசுவது, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து விடுவாரா பார்ப்போங்கிறது, மோடி இன்னொரு தடவை வரட்டும் அப்போ தான் தோப்பாருங்கிறது, இதெல்லாம் வசனங்கள். நம்ம செயல்பாடு, நம்மளுடைய செயல்பாடில் முதல் முறையாக அமித்ஷா அவர்களே போன மாதம் 8ஆம் தேதி மதுரை கூட்டத்தில் பெருசால் எப்போதுமே பேச மாட்டார், செய்கின்ற விஷயத்தை பேச மாட்டார். ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார், நான் உங்களுக்கு உறுதி தருகிறேன், நாம் 2026 தேர்தலில் திமுகவை அகற்றுகிறோம்னு சொன்ன வார்த்தையை கூட அவர் அதோட முடிக்கலை. இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி, உங்களுடைய சேனல் வாயிலாக நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரை பகிராத விஷயத்தை சொல்கிறேன். நாம் வெற்றி பெற்ற பிறகு, வெற்றி பெறுவோம் என்பது உறுதி, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு 6 மாதத்தில் திமுக கலைந்து போகும். இந்த வார்த்தை சொன்னார். அதற்கு அந்த நம்பிக்கைக்கு காரணம் அவருக்கு இருக்கிற அதே நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால், திமுக வந்து சிமெண்ட் இல்லாத கல்களால் கட்டப்பட்டது. அங்கே வந்து ஒரு வலிமையான தலைமை இல்லை. எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த லட்சியங்கள் இதுவரை நிறைவேறவே இல்லை. ஒரு நேரத்தில் அந்த லட்சியங்கள் எல்லாம் செல்லா காசாச்சு, அவுடேட்டட். இந்தி எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்பு, கச்சத்தீவு மீட்போம், மத்திய அரசை எதிர்ப்போம், மாநில சுயேட்சை, அத்தனை தவறுபடி ஆயிடுச்சு. மாநிலங்களுக்கு அதிகாரம், கச்சத்தீவை கொடுத்தவங்க இவங்க, இந்தியை இவங்க பள்ளிக்கூடத்தில் வைக்கிறாங்க. எனவே எல்லாமே காலாவதியான லட்சியங்கள். வலுவான தலைமை இல்லாத ஒரு ஆட்சி என்கிறத மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அரசாங்கம் காணா போகும், கலைந்து போகும். அதனால் அதையும் நான் நம்புகிறேன். இல்லை, திமுக பொறுத்த வரைக்கும் சார், திமுக வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கூட்டணி வலுவாக இருக்குது, கூட்டணியில் எந்த இதுவும் இல்லை, அந்த கூட்டணி அப்படியே தொடர்கிறது. ஸோ அவங்களுடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பூத்தில் 30% ஓட்டு, அதாவது அப்ராக்சிமேட்டாக 1000 ஓட்டு இருக்குன்னா 300 ஓட்டு அசர்டைன் பண்ணிடுறாங்க. அதை இப்போ இருந்தே வந்து அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. 300 ஓட்டு வருவதை நாங்கள் கண்டிப்பாக வாங்கி விடுவோம். அந்த 300 ஓட்டு மட்டும் எங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு, அது திமுக ஆதரவுகளிலிருந்து வர வேண்டிய ஓட்டு. அந்த 300 ஓட்டு நாங்கள் வாங்கிட்டோம்னா கன்ஃபார்ம்டாக நாங்கள் பண்ணிடுவோம். விஜயோட ஃபேக்டரோ இல்லை மற்ற எந்த ஃபேக்டரோ எங்களை எஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? 2006-11 திமுக வந்து மைனாரிட்டி அரசாங்கம், 98-99 எம்எல்ஏ தான் பெருசாக ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 2011 மீண்டும் ஜெயலலிதா வரமாட்டார் என்று ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அரசியல் என்ன வேணாலும் நடக்கும். இன்றைக்கி
இந்த மாநில அரசாங்கத்தினுடைய வீடு வீடாக சென்று வீடுதோறும் ஸ்டாலின், வீடு வரை ஸ்டாலின், வீட்டுக்குள்ளே ஸ்டாலின்லாம் மக்கள் போய் பேசுகின்ற போது எவ்வளோ நல்ல வேளை சோஷியல் மீடியா இருக்குது, அவ்வளோ ரிபட்டல், அவ்வளோ அரசாங்கத்து மேலே எதிர்ப்பு, அவ்வளோ அரசாங்கத்து மேலே அதிருப்தி. 4.5 வருஷ காலம் தூக்கிட்டு இப்போ இவங்களுடைய மோட்டர் சாப்பிட்ற நேரட்டிவ் செட் பண்ணி வீட்டுக்குள்ளே வர்றாங்க. இந்த அதிருப்தி அதே மாதிரி வந்து 99% ஊடகம் அவங்க கையில் இருக்குது, மீடியா வந்து இருக்குது. அண்ணாமலை அவர்கள் இந்த இடம் நேற்று முந்தான ஒரு ப்ரெசன்டேஷன் காமிச்சார் அழகாக. கிட்டத்தட்ட மாதத்துக்கு பல கோடி ரூபாய் சோஷியல் மீடியாவில் செலவு பண்ணுறாங்க. கூகுளுடைய சர்ச்சில் ஆட்டோமேட்டிக்காக வருது எவ்வளோ ரூபா ப்ரமோஷன் பண்ணாங்க அப்படின்னு வருது, ஒரு ஏஜென்சி போட்டு வருது. அதனால் இதெல்லாம் ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருக்கு. மக்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த ப்ரொடிக்ஷன் எல்லாம் காலியாகி என்ன வேணாலும் பண்ணுங்கள். அவங்களோட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது, எவ்வளோ போய் காசு கொடுத்தாலும் யாரும் போலீஸ்காரன் பிடிக்க மாட்டான், இதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் சட்டப்படி ஊழல் செய்வோம், சட்டப்படி ஃப்ளவுட்டிங் தி எலெக்ஷன் கமிஷன்ஸ் ரூல்ஸ். அதுதான் வந்து அமேசானை கொண்டு வீட்டுக்கு போகிறது, ஜிபே கொண்டு வீட்டுக்கு போகிறது, அதுக்காக ஒரு ஃபோன் வாங்குறது, ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறது, அதுக்காக ஒரு ஓடிபி வாங்குறது. அதாவது திருட வந்து கண்ணக்கோல் வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு தேடி பார்ப்பான். அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். விஞ்ஞானியோட ஆராய்ச்சி போனான்னா அவன் திருடன். அந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க அவங்க. ஆனால் இதையும் மீறி அடியில் கொந்தளிச்சிருக்கிற இந்த நெருப்பு, அரசாங்கத்துக்கு எதிரான நெருப்பு தூக்கி எறியும்தான். நான் பார்த்துருக்கோம் 67 எவ்வளோ நன்மைகள் செஞ்சார் காமராஜரும் பக்தவச்சலும் செஞ்சாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நெருப்பு எரிஞ்சிச்சு. அது அவங்களுக்கு புரியல, உணர்வு. இப்போ அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நெருப்பு எரியுது. அதனால் அந்த நெருப்பு இவங்களை சுட்டு துள்ளும், வீழ்த்தும், எரிய வைக்கும், தோற்கும். ஓகே சார், இந்த இடத்துல ஒரு நீங்கள் காங்கிரஸ் பற்றி பேசினதுனால, காமராஜர் பற்றி பேசினால ஒரு கேள்வி சார். காமராஜர் கடைசி காலத்தில் கருணாநிதி தான் ஏசி வாங்கி கொடுத்தான்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் கிரியேட் பண்ணேன். அதுக்கு வந்து அதில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் மிக கேவலமாக விமர்சனம் செஞ்சிட்ருக்காங்க, இப்பவும் செஞ்சிட்ருக்காங்க. அந்த விமர்சனங்களை வந்து தாண்டியும் காங்கிரஸ் ஒட்டிகிட்டு இருக்க கூட்டணியில் இது அதே அப்படி தான் ஒட்டிகிட்டு இருப்பாங்களா, இல்லை ஏதாவது காங்கிரஸ் கூட்டணி வெளியே போகிறக்க ஆயத்தமாகி விட்டுதா சார்? தமிழ்நாட்டில் அரசியல் வெட்கம் அறியாதது, வெட்கம் இல்லாதது, வெட்கக்கேடானது. எதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அதிலேயே போய் சரணடையுது. உதாரணம் வைகோ. இதே மாதிரி நிறையா நான் பெயர் சொல்ல விரும்பாத பல பேர் இருக்காங்க. அதனால் பதவி காங்கிரஸில் இருக்கிறவன் காங்கிரஸ்காரனே கிடையாது, எல்லா கட்சியிலேருந்து ஒட்டிக்கிட்டவன். செல்வ பெருந்தகை யார்? காங்கிரஸ்காரன். அதே மாதிரி எக்கச்சக்கமாக அதில் உண்மையான காங்கிரஸ்காரன் ஓரம் கட்டி கிடக்குமா, அவன் நெஞ்சு எரிஞ்சு கொதிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி. அதனால் காமராஜர்லாம் வந்து இந்த இதே தெய்வம் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்கல்ல, அதை மாதிரி எம்ஜிஆருக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு தெய்வம் அவரை பற்றி பேசுகிறதுக்கெலாம் இன்றைக்கி ஒரு பெரிய லாபம் இருக்குது. சோஷியல் மீடியா ஒரே ஒரு தட்டுனா காமராஜர் பற்றி கொட்டும், இவனுக்கு பண்ணுற அயோக்கிய தரத்தையும் கொட்டும். மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது சென்சேஷனலிசம், ஏதாவது பொய்யை சொல்லிட்டு. அதே மாதிரி சார், அந்த காமராஜர் சார்ந்த நாடார் சமூகம் வந்து இதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதாவது ஜென்ரலாக வந்து நாடார் சமுதாயம் வந்து பெரிய அளவில் இருக்காங்க, ஒரு சைசபிள் கம்யூனிட்டி ஓட்டிங் பர்சன்டேஜில். அந்த சமுதாயத்தில் சேர்ந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி பார்ட்டி எந்த தலைவருமே அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கலை, ஒரு சில காங்கிரஸ் நிர்வாகிகளை தவிர. ஸோ அதனால் அதை வந்து திமுக அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுதான் சார். ஒரு மலையை போய் ஒரு சுண்டலி சுரண்டிட்டு இருந்ததுன்னா மழை வருத்தப்படுமா, கவலைப்படுமா? சுண்டலி நான் மலையை சுரண்டி விட்டேன் வா அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மலையும் கவலைப்படாது, மக்களும் கவலைப்பட மாட்டாங்க. மலை வந்து காமராஜ். அந்த காமராஜரை பற்றி இவங்க சொல்கிற அத்தனை உண்மை மக்களுக்கு தெரியும். எதுக்கு இப்போ இதே மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, காமராஜர் இவர்கள் தொடுவதன் மூலமாக இவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள், கீழ்த்தரமானவர்கள் என்பதை அவர்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ரீசெண்டாக சார் ஒரு அஃபடவிட்டில் இந்த திருப்பரங்குன்றம் மலை சம்மந்தமாக ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து தமிழக அரசு ஒரு அஃபடவிட் ஃபைல் பண்ணியிருக்கு கோர்ட்டில். அதில் சிக்கந்தர் மலைக்கு தான் ப்ரூஃப் இருக்குது, திருப்பரங்குன்றம் ஒரு மலையே இல்லைன்னு ஒரு அஃபடவிட்டை கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க.
இது வந்து அந்த சிறுபான்மையினரோட சந்தோஷப்படுத்த வாக்குகள் வாங்கணுன்றதுக்காகவா இல்லை இந்துக்களை புறந்தள்ள வேண்டும் என்றதுக்காகவா? வெட்ட வெளிச்சமான மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், வெட்ட வெளிச்சமானது. மத சார்பற்றவர்கள் என்று இந்த அரசு சொல்வது 100% உண்மை. அவர்கள் மத சார்பற்றவர்கள் தான். இந்து மத சார்பற்றவர்கள், மற்ற மத சார்பு உள்ளவர்கள், முஸ்லீம் கிறிஸ்தவ மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் சார்பு உள்ளவர்கள், இந்து மத சார்பற்றவர்கள் காலகாலமாக செஞ்சுட்டு வராங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து, அவருடைய இளவரசர் உதயநிதியை பார்த்து, அதில் இருக்கக்கூடிய கைத்தடிகளை எல்லாம் பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், தொடர்ந்து நீங்கள் இதை செய்யுங்க. அப்போ தான் இந்து எழுச்சி உருவாகும். அப்போ தான் ஒரேடியாக அவங்கள தூக்கி அந்த வெளிநாட்டில் ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சுல, அது உங்களை புதஞ்சாங்களே, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த 26 பூகம்பத்தில் நீங்கள் புதஞ்சு போவீங்க. தொடர்ந்து. ஸோ இது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக தான் போகணும் உங்களுடைய கணிப்பு? நிச்சயமாக இன்றைக்கி பல இந்து விரோத செயல்களை செய்கின்ற போது அதுக்கு ஏகபோக குத்தகதாரி இந்து முன்னணி, ஏகபோக குத்தகதாரி ஆர்எஸ்எஸ்ங்கிற நிலைமை போய் எக்கச்சக்கமான பேர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த நிலைமை மக்கள்கிட்ட இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இந்த முருக பக்தர் மாநாடு பாருங்களேன், என்ன ஒரு எழுச்சி! 96 இல்லை 52 கட்டளைகள் போலீஸில் இருந்து செய்யக்கூடாது. ஏதோ ஜிஸ்யா வரையும் பாகிஸ்தானில் நம்ம இருக்கிற மாதிரி அதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு வந்தாங்களே. மாநாடு முடிஞ்சு போகிறப்பே உள்ள கூட்டம் வரும். தமிழ்நாட்டு ஒரு பைசா செலவு, குடி தண்ணீரும் சாப்பாடும் நாம் சாப்பாடும் அந்த பல பேர் ஸ்பான்சர்டு. எழுச்சி உருவாயிடுச்சு சார், இவங்களால் நடக்க முடியாது. ஸோ இந்த எழுச்சிக்கு நடுவில் தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் ஒரு கம்பன் விழாவில் பேசுகிறப்போ ராமர் வந்து புத்திசுவாதம் இல்லாதவர் அப்படின்னு ஒரு பேசியிருக்கார். அதுக்கு வந்து பலத்த எதிர்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் தாண்டி வைரமுத்து போன்றவர்கள் இந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்துட்டுருக்குன்னு புரிஞ்சுருந்தாங்கன்னு இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக வந்து கிட்னி திருட்டுக்கு அவன் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறான், பாலியல் பலாத்காரத்துக்கு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான், தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து பட்டியலின மக்களை பற்றி ஏதாவது குறை சொன்னால் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறான். வார்த்தைகளை கண்டுபிடிச்சு பேசும்போது இவர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர் இவர் வார்த்தை சொல்கிறார். உண்மையிலே புத்தி சுவாதீனம் இல்லாதவர் வைரமுத்து தான். 84 ஐபிசி பிரகாரம் அவர் மன்னிக்கப்பட்டாராம். அதுலேயே இந்த அதே ஐபிசி 295 தெரியுமா அவருக்கு? 295A தெரியுமா? 96 தெரியுமா? 97 தெரியுமா? 98 தெரியுமா? அத்தனையும் ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை புண்படுத்தினா உனக்கு 3 வருஷம் உள்ளார போயிடும். ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு படம், ஒரு சிலை, ஒரு இடம், இதை பற்றி நீ புண்படுத்துகிற மாதிரி பேசினாலும் உள்ளார போகணும். 84 மனநலம் குன்றியவனுக்கு தண்டனை தராது என்றால், இந்த மாதிரி நான் பேசுகிறேன், நான் மனநலம் குன்றியவன், ஆகவே எனக்கு 296 தண்டனை தராதுன்னு நீ அப்படி சொல்கிறியா? இல்லை இதெல்லாம் இல்லைன்னு நீ நினச்சிக்கிட்டு பேசுகிறியா? ஆக மொத்தம் வைரமுத்து இஸ் இன்சிக்னிஃபிகண்ட் நோ. எந்த சினிமாலையும் பாட்டு கிடையாது. இளையராஜாவோட போச்சு, கொஞ்ச நாளைக்கு ரஹ்மான்ட்ட ஓட்டிக்கிட்டு இருந்தார். எந்த புத்தகங்களும் செல்லா காசாகி போச்சு, அவுடேட்டட், வேனிஸ்ட். யாரை பற்றி சொல்ல முடியும்? ராமரை பற்றி சொன்னால் தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய கடவுள், இந்தியாவின் மிகப்பெரிய கடவுள், எழும்பாத ஆலயம் என்று சொல்லி 500 ஆண்டுகளுக்கு மேலே போராடி ராமர் அயோத்தியில் உருவாக்கிய பிறகு மக்கள் மனது நின்று நிரம்பி கிடக்கிற இந்த ராமரை பற்றி சொன்னால் தானே நீ யாருன்னு தெரியும். நான் கூட ஒரு பதிவில் போட்டேன், இவருக்கு என்ன தண்டனை, நாங்கள் 26 வந்த உடனே இந்த 295 செய்வோம்னா நமக்கு கோபமாக ஒருத்தர் பதிவு போட்டார். 26 வரலும் பொறுத்துக்கிட்டு இருக்கதா அப்படின்னு கேட்டார். நியாயமான கேள்வி. அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது சார். ஃபேஸ்புக்கில் சாதாரண ஒரு விஷயத்தை சொன்னோன்னு உடனே வீட்டுக்கு நோட்டீஸ் வருது. சனாதன சங்கிலியை அறுப்போங்கிறாரு நம்ம தமிழே தெரியாத புரியாத கமலஹாசன். அதை திருப்பி ஒருத்தர் சொல்றாரு, அவர் மேலே எது கேஸ் போட்டாங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண முடியும் இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு? நாமளே எக்கச்சக்கமான போராட்டம் நடத்திருக்கு, அத்தனை பேரும் கேஸு. அவன் மந்திரி பெண்ணியத்தை பற்றி மோசமாக சொல்கிறான், கோர்ட்லேருந்து விடுதலை வாங்கிட்டு வந்துட்டான். தப்பு இல்லைன்னு கோர்ட்டே சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை நடக்குதுங்க. நீதிமன்றங்களிலே நீதி கிடைக்காத ஒரு அவலம் உங்கள் ஆட்சியில் நடக்குது.
அதனால் அதற்காகத்தான் வெயிட் பண்ண சொன்னேன். 3 பாலை விட்டுருவோம், 4, 5, 6 சிக்ஸர். முதல் பாலில் சிக்ஸர் அடிக்க மாட்டீங்களான்னா அதுக்கு 6வது பால் 5வது சிக்ஸர் பதில் சொல்லும். ஸோ அது ஒரு பக்கம் புறம் இருக்க, நம்ம சின்மயி அவர்கள் ஒரு பிரச்சனையில் இவர் பாலியல் துன்புறுத்தல் வைரமுத்து அவர்கள் துன்புறுத்தினார் என்று ஒரு 6-7 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுடைய சங்கத்தில் வைக்கிறாங்க. அதை அவங்கள வைரமுத்து மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக சின்மயி மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்கள தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க எந்த இதுலையும் கலந்துக்க முடியாமல் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு பெண் ரொம்ப அலைய வச்சு, ஒரு திறமையான பாடகியை அலைய வச்சு, ஸோ இந்த திமுக அரசு இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அவங்களுக்கு திறமை என்று இருந்தாலும் மறக்கப்படாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பெரிய ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி வைரமுத்து பேசிகிட்டு இருக்கிறது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்குவாங்களா? உறுதியாக தெரிஞ்ச சின்மைக்கு இழைக்கப்பட்ட அநீதி, பெண்மைக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அது திமுக ஆட்சியில் நடக்கும். இது ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க, மக்கள் போராடி இப்போ தரங்கிறாங்க. அந்த 540 கோரிக்கைகள் அவர்கள் வைத்த தேர்தல் வாக்குறுதிகளில் அவங்க எதுவுமே நிறைவேற்றவில்லைங்கிறத நம்ம பட்டியல் போட்டு காமிக்கிறோம். நீ நிறைவேற்றதை சொல்லுவதற்கு யோக்கியதை இல்லை. இந்த ஆசிரியர்களுக்கு 10 ஆண்டு காலமாக டெம்பரரியாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிரந்தரம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. புதிய கல்விக் கொள்கையிலையும் அது இல்லை. 12,000 ரூபா நீங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கொத்தடிமையாக வச்சுட்டு இருக்காங்க. ஹோட்டலில் போய் சம்பாதிச்சா கூட 20,000 ரூபா கொடுக்குறான். கல்வி அறிவு பெற்று பிஎட் பெற்று வரக்கூடிய ஆசிரியருக்கு 12,000, ஒரிஜினல் சம்பளம் 36,000, 24,000 தரத்துக்கு யோக்கியத்தில் அவங்க கொத்தடிமையாக வச்சுருக்கேன். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க நடு ரோட்டில் நின்று. முதல்வர் வெளிநாடு போகிறாரு. இப்போ வர இது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போய் இருந்து கிழிச்சிட்டு வந்தாருன்னு தெரியும் நமக்கு. அவங்க ஒரு நாளைக்கு வேலை செய்யலன்னு உலகமே அழிஞ்சு போயிடும் சார். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை, அநியாயம். நான் அரசியலாக பேசலை, சாதாரணமாக நெஞ்ச தொட்டு சொல்லுங்கள். ஒரே ஒரு நாள் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யலைன்னு கோயம்புத்தூர் என்ன அந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பட்டியலில் சேர்ந்த மக்கள் எல்லாம் பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து வைக்கிற, தரையில் உட்காந்து வைக்கிற, கோயில் கும்பாசத்துக்கு கூப்பிடாம உட்காந்து வைக்கிற, செல்ல பெருந்தாகை அவர்கள் உட்பட அப்படிப்பட்ட பட்டியலின மக்களை அவமதிக்கின்ற அரசாங்கம், தூய்மை பணியாளர்களை அவமதிக்கின்ற அரசாங்கம், பெண்ணியத்தை அவமதிக்கின்ற அரசாங்கம். ஒரு பத்திரிகையாளர் எழுதலையே, ஒரு டிவியில் விவாதம் நடத்தலையே, வெக்கம் இல்லை, மானம் இல்லை, ரோசம் இல்லை. உங்களுக்கு அடிப்படை மனித நீதியை சொல்வதற்கு நீ தயாரா இல்லையா? இதுவே அதிமுக ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஊரை நாடடிச்சிருக்கீங்க. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு சோறு திங்கிறவனாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கிறத கண்டிக்கணும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உடனே அதை விவாதம் பண்ணுறானுங்க. டெய்லி விவாதம் பண்ணுறது, அதை யாரும் பார்க்குறது இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு இன்றைக்கு நடக்கின்ற அநீதி மிகப்பெரிய அராஜகம். இந்த அரசாங்கத்தின் உண்மைத்தன்மையை அது முகமும் படம் போட்டு காண்பிக்கிறது. இதை பேச வக்கில்லாத முதல் மந்திரி வெளிநாடு பயணம் போகிறார். ஏற்கனவே பிரதமரை வரவேற்காமல் இருந்ததுக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்துக்கிட்டார். இப்போ வெளிநாடு போகிறார். அவர் வரப்போகிறாருங்கிறதுனால இவர் வெளிநாடு போகிறார். இவங்க குடும்பத்திலேருந்து யாருமே பார்க்கல. நடிகைகள்லாம் போய் பார்க்குறாங்க. 96 வயசு, 97 வயசு, 80 வயசு கலை உலக பிரதிநிதிகள்லாம் பார்க்குறாங்க. இங்கே அழுக்கை களைகின்ற பிரதிநிதிகளை பார்க்குறதில்ல அவங்க. அதனால் இந்த அரசாங்கம் எப்படி சென்மைக்கு பெண்மைக்கு இழுக்கு நேர்கின்றபடி நடந்ததோ இப்போது அதர் செக்டர் பீப்புளுக்கும் பண்ணுகிறார்கள். அதுதான் இவருடைய உண்மையான முகம். சரி, இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள், இப்போது சென்னை மாநகருடைய தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க வேறொரு ஏஜென்சி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 2,700 கோடி 2,800 கோடிக்கும் 1 இயர் கான்ட்ராக்ட். ஆக்சுவலாக இப்போ அவங்க இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு மாதம் 30,000 சம்பளம் கொடுத்தா கூட 600 கோடி தான் வருது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 600 கோடி தான் வருது. ஆனால் 30,000 சொன்னாங்க. எல்லாத்துக்குமே 30,000 சம்பளம் கொடுத்தா 600 கோடி தான் பட்ஜெட்.
ஓகேங்களா. ஆனால் 2700 கோடிக்கு ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு கொடுக்குறாங்க ஒன்று. அதே மாதிரி சென்னை, அதாவது சென்னை பெருநகர் இப்போ மாநகராட்சியோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்லி 6000 crores 7000 crores அப்ராக்சிமேட்லி கரெக்டாக தெரியல. ஸோ இவ்வளவு சும்மா பட்ஜெட் எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட 40 வருட காலம் 50 வருட காலம் அந்த தொழில் பண்ணியிருக்காங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே வந்து மழை பெய்ஞ்சா எங்கே அடைக்கும் எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு அதை சரி வேற பண்ண முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று லாஜிக்கலாகவும் வந்து ஒரு 600 கோடி செலவு பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு எதுக்கு 2700 கோடிக்கு ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணணுங்கிறது தான் மக்களோட கேள்வி. சார், அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடியாக வேண்டும்பாங்க, இது வெள்ளிடை மலையும்பாங்க. என்ன அர்த்தம்? சம்பளத்துக்கு நீங்கள் அவனை வச்சுட்டிங்கன்னா சம்பளம் தான் கொடுக்க முடியும். கான்ட்ராக்டுக்கு போட்டிங்கன்னா 2800 கோடிக்கு இப்போ 2800 கோடிக்கு இப்போ 600 ரூபா அவங்க கொடுக்குறாங்க. அவுட் சோர்சிங் கான்ட்ராக்டில் 600 ரூபா கொடுக்குறாங்க. எவ்வளோ இவங்க அரசாங்கத்தில் வாங்குறாங்கிறது என்ன தெரியும்? அந்த 2800 கோடியை போட்டு வகுத்து பாருங்கள், 30,000 இல்லை 1,00,000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் கணக்கு போட்டு பார்த்தா. அவுட் சோர்சிங் பண்ணாமல் அவனை உண்மையான பேரோலில் வச்சுட்டிங்கன்னா இவங்களுக்கு நஷ்டம், கொள்ளையடிக்க முடியாது. அதற்காக நான் உதாரணம் எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு பதில் ஒரு ரிக்ஷாக்காரர் இருக்கார். அவர் இந்த கல்யாணத்துக்கு உதவியாளராக போவார். அவர் போயிட்டு வந்து இந்த பாருங்க இந்த கான்ட்ராக்டர் நம்மளை ஏமாற்றி தெரியுறாங்க மதுரைக்காரர். அது சொல்லுவார், அவன் 1000 ரூபா என் பேரை சொல்லி வாங்கிக்கிறாங்க, எனக்கு 600 ரூபா தாங்க தர்றான் அப்படின்னு சொல்லி எனக்கு வேறு வழி இல்லைங்க, வயிறு பொழப்பு இருக்கு போகிறேன்னு. அதுதான் பண்ணுறாங்க இவங்க. எக்கச்சக்கமாக ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு இவங்களுக்கு அப்படியே ஏதோ டிப்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க 600 ரூபா. அதெல்லாம் போராடுறாங்க. செய்ய மாட்டார்கள், எழுதி வச்சுங்க. எலெக்ஷனில் வந்து ஓட்டு விழாட்டாலும் செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? கொட்டுறது காசு. ஸோ இப்படி ஒரு மக்கள் விரோத போக்குக்கு வந்து திமுகவுக்கு வந்து ஜென்ரலாகவே அப்படியே தான் இருக்குமா? சரி, எஸ், அவர்கள் ரத்தத்தில் ஊர்னது. அதனால் அதைத்தான் செய்வார்கள். திருடனுக்கு திருடு புத்தி, அவன் அப்படி தான் திங்க் பண்ணுவான். நான் இது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லலை. தமிழ்நாடே அறிந்தது திமுக கொலைகாரன் அப்படிங்கிறது உலகமே அறிஞ்சிது. அந்த பரம்பரையில் அப்படியே வர்றாங்க, வாழையடி வாழையாக அப்படியே வர்றாங்க, அப்படியே அதை காமிக்கிறாங்க. ஆனால் 26 தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு சூறாவளி அடித்து நவத்தி பூமிக்குள்ள ஒன்று போயிருப்பாங்க. அடுத்தது சார் ஒரு முக்கியமான கேள்வி. ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கார். அவர் வந்து நிஜமாகவே மனநலம் அவருக்கு குன்றிடுச்சா இல்லை மனநலம் மங்கிருச்சா இல்லை மனநலமே இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் அவர் வந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு அமைச்சரே வந்து ரிசைன் பண்ணுறார். அவரை வந்து நம்ம இருக்கிறப்ப தான் இந்த சென்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கோன்னு சொன்னதுனால அவர் ரிசைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதாவது ராகுல் காந்திக்கு வந்து இப்போ ஒரு டெஸ்பரேஷனில் இருக்கார். எஸ், நானும் ஒரு விஷயத்தை நம்புகிறேன். 2014 எலெக்ஷன் அப்போ சவுக்கிதார் சோர் ஹைன்னு சொன்னார். இப்போ வந்து ஓட்டை வந்து அது அந்த ஹிந்தி என்னன்னு தெரியல, அதுக்கு வந்து சோறுங்கிறார், ஓட்டு திருட்டுங்கிறார். சவுக்கிதார் சோருக்கு 11 ஆண்டை தாண்டி மக்கள் வந்து 15 ஆண்டுகளாக வாக்குறுதி கொடுத்து பிஎம் ஆகிட்டார். இன்னொரு 15 ஆண்டு காலம் இந்த தேர்தல் திருட்டு அவருக்கு வாக்குகளை கொடுத்து 39 வரையிலும் பிரதமராக மோடி இருப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்புறம் ஒரு அரசியல் மெச்சூரிட்டி இல்லை, சைல்டிஷ் நாட் சைல்டு லைக் பாடி லாங்குவேஜ், பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்கிற விதம், மூஞ்சியை தூக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய இறையாண்மையை, மக்களை, சட்டத்தை காப்பாற்றிய முப்படிக்கு மரியாதை செய்கிறார் ராஜ்நாத் சிங். கைதட்ட மாட்டேங்கிறான். நான் நினைக்கிறேன் பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்து உட்காந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ ஐக்கியத்தனம். இப்போ வந்து எலெக்ஷன் எடுத்துருக்க ஒரு வெப்சைட்டே போட்டிருக்காரு. ஆனால் என்ன நல்லது என்று சொல்கிறேன்னா, ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50% உண்மை, 50% உண்மை இல்லைன்னா இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா கொஞ்சம் விவாதிப்பார். ஒரு குற்றச்சாட்டு 100% பொய்ங்கிறப்ப சொன்னவன் மூஞ்சியில் சகதியை வீசிடுவார்கள். இன்னைக்கு அவர் சொல்கிற அத்தனை குற்றச்சாட்டும் பொய். நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்டோம், ஒரே ஒரு கேள்வி எலெக்ஷன் கமிஷன் கேட்டுச்சு, நீ வந்து ஓத் ஆஃப் டிக்ளரேஷனில் இதை சொல்லுவியா?
நான் வந்து நம்முடைய வாசகர்கள், நம்முடைய பார்வையாளர்களுக்கு சொல்கிறேன். அது என்ன ஓத்தா டிக்ளரேஷன் என்னது, ஒரு ஃபார்ம் இருக்குது எலெக்ஷன் கமிஷன். அந்த ஃபார்மில் என் பேர், என் வாக்காளர் அடையாள அட்டை, நான் இருக்கிற வீட்டு அட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வரிசையாக தெரிஞ்சுக்கிட்டு யார் பேர் அதில் இல்லை, அது பொய்யாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த பேருகரெல்லாம் போட்டு கீழே ஒரு கையெழுத்து போட்டு எலெக்ஷன் கமிஷன் அந்த பேர் பொய்ன்னு சொன்னால் நீக்கிடுவாங்க. அவ்வளோதான். இது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் பொய்ன்னு சொன்னால் 3 வருஷம் இருக்கும். இதை தான் நம்ம கேட்குறோம். அப்படி ஒரு கட்டை தூக்கி போட்டு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் வாக்காளர் பட்டியலில் கூட்டம் 1,02,000 பேர் பொய் பேசுகிறேன். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம். அதில் 1,02,000 ஒன்றே ஒன்று பொய்ன்னு எழுதி உள்ள பேர் வந்தீங்க. நான் தயாரில்லை மக்கள் மன்றத்தில் சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன உண்மை சார்? அந்த பூத்தில் எந்தெந்த பூத்துலலாம் அவர் வந்து பொய்ன்னு சொல்லுவார். அந்த பூத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் பிஎல்ஏ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எலெக்ஷன் கமிஷன் இந்த பட்டியலை வச்சு இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுங்க, 45 நாள் டைம் கொடுத்து சொன்ன எந்த கட்சியுமே அதில் குற்றம் சொல்லலை, கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எந்த ஒரு ஊர்லேயும் இது வந்து ஓப்பன் சார், நான் பேசுறது ஓப்பன். சஃபிஷியன்ட் டைம் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து 246 ஹிந்தி பேப்பரில் பீகார் அரசு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கு. உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கொடுங்க, புது அடிஷன் டெலிஷன் ஃப்ராடு இது எல்லாத்தையும் சொல்லுங்க. 246 இந்தி பத்திரிகையில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் பீகார் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. ஒருவே சொல்லலையே, ஒரு கட்சி சொல்லலையே, ஒரு பிஎல்ஏ சொல்லலையே. அப்போ நீ சொல்ல என்ன அர்த்தம்? நல்லது சொல்லு, அப்பதான் மக்கள் பொய்யே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி சார் தமிழ்நாட்டில் ஐ திங்க் அடுத்த மாதத்தில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓட்டு சரிபார்ப்பு டிரைவ் வந்து தமிழகத்துக்கு வரப்போகுது. அப்போ வந்து இந்த மாதிரி தமிழகத்துலேயும் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இந்த கம்ப்ளைண்ட்டில் இவர் சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்டுமே இவங்க ஆளுகின்ற மாநிலத்தில் இருக்கிறது. மகாராஷ்டிரா பற்றி சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா கேட்டகாரிக்கெல்லாம் கிளியர் கட்டாக நிறைய விஷயம் பேசலாம். 6 கான்ஸ்டுவன்சி 5 கான்ஸ்டுவன்சியில் பிஜேபி லீடிங். ஒரே ஒரு கான்ஸ்டுவன்சி மலேகான் நம்ம தூலே பார்லிமெண்ட்டில், அதில் வந்து 95% மைனாரிட்டி ஓட்டு ஒரே ஆளுக்கு கொடுக்குது. 1,96,000 ஓட்டு ஒரு கேண்டிடேட்டுக்கு, 4,000 ஓட்டு தான் பிஜேபி. மேனிபுலேட் பண்ணிட்டியாங்க. அதனால் இவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு எதிராக போகுது. இப்போ இந்த விஷயத்தில் திமுக ஆண்டு முன்னால் வந்துச்சு, ஜெயிச்சிச்சு, மேனிபுலேட் பண்ணாங்களா? ப. சிதம்பரம் அன்னைக்கு இவர் கார்த்திக் சிதம்பரம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அது பழைய வீடியோ புது வீடியோன்னு தெரியாது, ஒண்டர்ஃபுல்லாக சொல்கிறார். மேனிபுலேட் பண்ண முடியாது, போகஸ் ஓட்டிங் போட முடியாது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? நமக்கு டோட்டலாக எகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு ஆங்கர், அவர் பேர் சொல்லுறது தயாராக, பொய்யை மட்டுமே பேசுகிற ஆங்கர் அவர். கேட்டகரிக்கல் சொல்கிறார். அப்புறம் அதையும் சொல்கிறார். இன்னொன்றும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால் எலெக்ஷன் கமிஷன் கொண்டாந்து அரசியல் கட்சியெல்லாம் கூப்பிட்டு டேபிள் மேலே வச்சு உன்னுடைய எல்லா சயின்டிஃபிக் மெத்தட், எலக்ட்ரானிக் மெத்தட், ஐடி மெத்தடை வச்சு நீ ஹேக் பண்ணுங்க, கண்ணு முன்னால் வச்சுருக்கேன், ஹேக் பண்ணு, சேலஞ்சு பண்ணுறாங்க. ஒரு வேலையும் பண்ணலையே, ஒரு வேலையும் பண்ண முடியலையே, அப்புறம் ஏன் குறை சொல்கிற? பேசுவதற்கு சப்ஜெக்டே இல்லை. வளர்ச்சி திட்டங்களை பிஜேபி வெளியே சொல்லாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கான ஒரு அண்டர் கிரவுண்ட் நேரேட்டிவ். ஓகே சார், மிக்க நன்றி. நிறைய டைம் எடுத்து எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன மிக்க நன்றி.